Hello students, welcome to my channel. 11th standard Tamil first midterm உடைய original model question paper தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தமிழ் மட்டும் கிடையாது, எல்லா சப்ஜெக்ட்டும் கண்டினியூஸாக பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான கொஷின் தான், படித்தா சூப்பராக மார்க் வாங்கலாம். பகுதி 1 பார்த்துடலாமா? அனைத்து வினாக்களுக்கும் விடை தருக. கபாடபுரங்களை காவு கொண்ட பின்பும் காலத்தால் சாகாத தொல்கனிமங்கள் அணி மோனையை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்து ரைட் பண்ணணும். செகண்ட் ஒன், மொழி முதல் எழுத்துக்களின் அடிப்படையில் முறையானதை கண்டுபிடிக்க. ஸோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், பொருத்தமானதை தேர்வு செய்க. மல்லார்மே, இன்குலாஃப், ஸ்டெஃபான் மல்லார்மே, இந்திரன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க 4. இதோடைய ஆப்ஷன்ஸ் பார்த்து எழுதிக்கோங்க. ஃபோர்த் ஒன், மண்ணுக்கு வளம் சேர்ப்பன டேஷ். ஃபிஃப்த் ஒன், போது என்ற சொல் உணர்த்தும் பொருள் டேஷ். சிக்ஸ்த் ஒன், மொழிதான் ஒரு கவிஞரை நிகழ்காலத்தவரா அல்லது இறந்த காலத்தவரா என்பதை நிர்ணயிக்கிறது என கூறியவர் டேஷ். நெக்ஸ்ட்டு பகுதியாக பிரிவு 1 எவையேனும் 3 எனக்கு விடை தருகல. செவன்த் ஒன், இனம் மொழி குறித்து ரசூல் கம்சதோ பார்வை குறிப்பிடுக. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஐங்குறுநூறு குறிப்பருக, இதுவும் இம்பார்ட்டண்ட்டான கொஷின். நைன்த் ஒன், உழவுர்க்கெல்லாம் விழுமிய வேந்துனி தொடரின் பொருள் யாது. 10th ஒன், நீளும் கைகளில் தோழமை தொடரும், நீளாத கைகளில் நெஞ்சம் படரும். தொடை நயங்களை எழுதுக. நெக்ஸ்ட்டு பிரிவு 2 பார்த்துடலாமா? எவையேனும் 2 எனக்கு விடை தருகல. பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன். 12th ஒன், 5 வேளாண் மந்திரங்கள் யாவை. 13th ஒன், தமிழ்நாட்டின் மாநில மரம் குறிப்பு வரைக. நெக்ஸ்ட்டு பிரிவு 3 அனைத்து வினாக்களுக்கும் விடை தருகல. 14th ஒன், இலக்கண குறிப்பு தருக. கடிநகர் அல்லது ஆடுகம். 15th ஒன், பகுப்பத உறுப்பிலக்கணம் தருக. முளைத்த அல்லது அயர்ந்து. ஸோ 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று நம்ம பகுப்பத உறுப்பிலக்கணம் கண்டுபிடிக்கலாம். 16th ஒன், புணர்ச்சி விதி தருக. உளுந்துழுது அல்லது பேரழகு. கலை சொல் தருக. எஸ்தெட்டிக்ஸு இல்லைனா பார்த்திங்கன்னா ஃபிலாசபியர். ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்றுத்துக்கு கலை சொல். 18th ஒன், பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. காலத்துக்கேற்ப மாறி புதுசாக மொழி வடிவத்தை மாற்றணும். ஸோ கண்டிப்பாக இதை கேட்க வாய்ப்பு இருக்குது, படிச்சுக்கோங்க. 19th ஒன், தொடரில் உள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி 2 சொற்றொடராக்குக. பிறர் செய்யாவிட்டாலும் செய்த தீமை மறக்கக்கூடாது, நன்மை செய்யக்கூடாது, உதவியே. ஸோ இதை என்ன பண்ணணும், சென்டென்ஸை ரீரைட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி ஒரு ப்ராப்பரான சென்டென்ஸாக ரைட் பண்ணணும், அவ்வளோதான். தமிழாக்கம் தருக. வின்னர்ஸ் டோன்ட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ், தே டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி. நெக்ஸ்ட்டு பகுதி பிரிவு 1 4 மார்க் 3 அட்டன் பண்ணும், டோட்டலாக 12 மார்க். பகுதி பிரிவு 1 கீழ்காணும் வினாக்களுக்கு விடை தருக. பார்க்கலாமா? 21 இன்குலாஃப் உலகுக்கு வேண்டும் நானும் ஒரு துளியை கூறுவத நயத்தை விளக்குக. அல்லது ஆ, இவ்வையின் யாமெல்லாம் செவ்வுதல் துண்ணினல் தலைப்பதற்கு இடமில்லை, இடம் சுட்டி பொருள் தருக. சில பார்த்துக்கோங்க. பிரிவு 2 22 ஆ, கவிதை ஒரு படைப்பு செயல்பாடு என்பதை விளக்குக. அல்லது ஆ, வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா, உன் கருத்தை எழுதுக. நெக்ஸ்ட் பிரிவு 3 கீழ்காணும் வேர் சொல்லை தொடராக மாற்றுக. தாள, வினைமுற்று, பெயரச்சம், வினையச்சம், வினையாலயம் பேர். இது என்ன அப்படின்றத மாற்றணும். பகுதி பாருங்கள் 6 மார்க் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கீழ்காணும் நெடுவினாவிற்கு விடை தருகல. 24 ஆ, ஒவ்வொரு புள்ளையும் கவிதையின் வெளிப்படும் சமத்துவ சிந்தனைகளை புலப்படுத்துக. அல்லது ஆ, சுற்றுச்சூழலை வளப்படுத்துவது இயற்கை வேளாண்மையே என்னும் தலைப்பில் மேடை பேச்சிற்கான உரையை விளக்குக. அல்லது இ, சிம்போனி தமிழரும் ஆஸ்கர் தமிழும் இசை தமிழுக்கு ஆற்றிய பணிகளை நம் பாடப்பகுதி கொண்டு தொகுத்து எழுதுக. லாஸ்ட் ஒன் என்ன, அடி மாறாமல் எழுதுக. ஸோ மனப்பாட பகுதியில் ஏடு தொடங்கி வைத்து என தொடங்கும் பாடலை அடி மாறாமல் எழுதுக. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் தான். கண்டிப்பாக நிறைய டிஸ்ட்ரிக்க்கு கொஷின் பேப்பர் மாறும். ஸோ ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக் கண்டிப்பாக இது வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா சப்ஜெக்ட்டும் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.